அறிவியலின் முக்கியத்துவத்தை கிராமப்புற மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் சென்னை பல்கலைக்கழகம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சி திறனை வளர்த்துக் கொள்வதற்காகவும் கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவர்களின் ஆராய்ச்சிக்கும் வழிகாட்டியாகவும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உதவப் போகிறார்கள். இதற்கென டாக்டர் ஏஎல் முதலியார் அடிப்படை அறிவியல் வளர்ச்சி மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற திறமை மிகுந்த மாணவர்களுக்கு உரிய ஆராய்ச்சிக்குரிய வழிவகையினை செய்து தரப்பட வேண்டும். அங்கு அவர்களுக்கு இந்த வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த 2 மாத வெக்கேஷனில் அவர்களை இந்த சென்னைக்கு கொண்டாந்து சென்னையில் இருக்கிற இந்த எங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆய்வுக்கூடத்திலே அவர்களுக்கு உரிய ஆராய்ச்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அவர்களுக்கு திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதற்குரிய ஆசிரியர்களை நியமித்து அந்த பணியினை சிறப்புற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மையத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களில் கல்லூரி படிப்புகளுக்கு தகுதியுடையவர்களுக்கு இலவச கல்வி வழங்கவும் சென்னை பல்கலைக்கழகம் முன்வந்துள்ளது. பொருளாதார பின்னடைவு காரணமாக உயர்கல்வி கிடைக்க முடியாதவர்கள் பல பேர் இருப்பதைக் கண்டு அதனை போக்குவதற்காக இந்தியாவில் உள்ள 439 பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக கல்லூரிகளில் பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அகதிகள், இலங்கை தமிழ் அகதிகளின் முகாமில் இருக்கின்ற கல்லூரி படிப்புக்கு தகுதியான மாணவ மாணவிகளுக்கு முழுதும் இலவசமாக எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வியின் மூலமாக அளிக்கப்படவிருக்கிறோம். இதற்காக அந்த மாணவ மாணவிகள் சேர்ப்பிப்பதற்காக மிக விரைவில் எங்களுடைய அதிகாரிகள் அரசின் அனுமதி பெற்று அந்த முகாம்களுக்கு சென்று மாணவர்களை சேர்க்க இருக்கிறார்கள். இலங்கை நாட்டில் தற்பொழுது குடிபெயர்த்து அமர்த்தப்பட்டுள்ள அல்லது தான் குடியிருந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள தமிழக சகோதர சகோதரனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த உதவிக்கு தகுதியானவர் என்று எடுத்துக்கொண்டு அரசினுடைய 2 அரசினுடைய அனுமதியும் பெற்று பல்கலைக்கழக அதிகாரிகள் அவர்கள் பகுதியிலேயே, தமிழர்கள் வாழுகின்ற பகுதியிலேயே பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டடி சென்டர் என்பதை கூடிய விரைவில் அமைத்து அதன் மூலம் அந்த மாணவ மாணவிகளை சேர்த்து அவர்களுக்கான கல்வி உதவிகளை மெட்டீரியலாக கொடுத்து பாடங்களை நடத்தி இலவச கல்வி அவர்களுக்கும் அளிக்க இருக்கிறோம். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது குறித்து எடுத்துச் சொல்லாத கவிஞர்களே இல்லை. இனி வரும் காலங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த இலவச கல்வி சேவையையும் கவிஞர்கள் பாடி வைக்கப் போகின்றனர்.